சீமான் சொல்றத அப்ப ஏத்துக்கிறீங்களா? பெரியாரை திட்டுறத முதல் முறையாக சீமானும் தேசிய பொதுவுடைமை கட்சியும் ஒரு புள்ளியில் இணைய தொடங்குகிறதா? சீமான் அவர்கள், அதாவதுங்க, நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த ஐடியாலஜியை முன்வைக்கணும்னா ஒரு ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸா பெரியாரை இவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஃபேஸ் பெரியார் கிடையாது. மாதிரி இருந்த தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு மீண்டும் பின்தங்கப்பட்டுட்டாங்க. அதை மீண்டும் கொண்டு வந்தது பெரியார் தான். பெரியார் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் வீடியோ போடுற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய வாதம் கூட. லட்சுமிபாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? இல்ல, அவங்க வடநாட்டு. இவங்க சொல்ற மாதிரி வடக்கின்னு வச்சுக்கலாமா? எந்த பெரியார் அவருக்கு உரிமை வாங்கி கொடுத்தாங்க? பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லி ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் அரசியல் பிரச்சாரத்தப்போ பெரியாருடைய கொள்கைகளை மேடையில பேசணும். வர்றதுக்கு முன்னாடி திராவிட கழகத்துல பயணம் செஞ்சாரு, அப்போ புகழ்ந்து பேசினாரு. நான் சொல்லல, அரசியல் கட்சிக்கு புகழ்ந்து பேசினாரா? கரெக்ட். என்னைக்கு தாவேகா பெரியார தூக்கிச்சோ அப்ப அவர் பெரியார் எதுக்க ஆரம்பிச்சு. பாரத தேசத்துடைய ஃபேஸ் ஆஃப் பாரத், ஐகான் ஆஃப் பாரத்தாக இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை அவமதித்து எந்த ஒரு நபரும் அரசியல் செஞ்சது கிடையாது பாரதத்துல. நான் சீமான் அவர்களை விமர்சிக்கிறேன், எதிர்க்கிறேன். மத்த திமுகவை விமர்சிக்கிறேன், எதிர்க்கிறேன். ஆனால் அவங்களாவது பரவாயில்ல, எதுக்காக நிக்கிறோம் ஏதோ ஒரு 10% தெளிவு இருக்கு. இவர் எதுக்காக வராருன்ற தெளிவு அவருக்கும் இல்ல, அவரை நம்பி வரவங்களுக்கும் இல்ல. அதுதான் பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருவிழா எல்லாருக்கும் முடிஞ்சு. ஆனா பொங்கல் அப்படின்ற நாள் ஆரம்பிச்சதுல இருந்தே சர்ச்சைகளும் சேர்த்துதான் இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புத்தாண்டு ஏப்ரல் 14 வர வேண்டிய புத்தாண்டுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டார். அது பத்தாது அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி கூறியது அப்படின்றது பெரிய பரபரப்பா இன்னமும் முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. சோ தமிழக அரசியல் மீண்டும் பரபரப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மாற்று அரசியலுக்கான முக்கியத்துவத்தோடு புதிய அரசியல் கட்சியாக களமிறங்கும் தேசிய பொதுவுடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். பெரியார் அப்படின்ற பெயரை தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது, மீண்டும் நிறுவனம் ஆகிவிட்டதா? நம்ம கட்சி என்னைக்குமே அவர் பேரை சொல்லலையே. இல்லங்க, இனிமேல் இப்போ பேச வேண்டி வரும் தானே. இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும்னா பெரியாரை பற்றி பேசாம நீங்க வென்றுடுவீங்களா? மக்களுக்கு பெரியார் அவரை போன்ற நபர்களுடைய புரிதலை கொண்டு வந்துட்டா அவரை பற்றிய பேச்சு தமிழகத்தில் இனி வருங்காலத்துல வராதுங்க. ஓகே. இல்லங்க, பெரியாருன்ற பேரை வச்சுதானங்க இப்ப வரைக்குமே அரசியல் நடந்து. திமுக ஜெயிச்சதே பெரியாருடைய இதை வச்சுதானே. 1967 முதல் தடவை திமுக ஜெயிக்குதுங்க, ஆட்சிக்கு வராங்க. அப்போ திமுக யாரை எதிர்த்துச்சுன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி யாரு களத்துல நின்னாங்க அப்படின்னா பெரியார். பெரியாரை எதிர்த்துதான் தொடங்கினாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இன்னைக்கு பெரியாரோட காலடியில சரணடைந்துதானே திமுக அரசியலை செய்ய முடியுது. அவங்க திமுகவுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுதுங்க. தங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு இமேஜ சித்தரிக்கக்கூடிய இடத்திற்கு திமுக தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஐடியாலஜிக்கலா காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி முன்வைக்குது, இவங்க ஒரு ஐடியாலஜியை முன்வைக்கிறாங்க. இந்த ஐடியாலஜியை முன்வைக்கணும்னா ஒரு ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸா பெரியாரை இவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஃபேஸ் பெரியார் கிடையாது. புது கான்செப்ட். எஸ்.ஜே. சூர்யா மாதிரி இருக்கு ஆனா இல்லன்னு நீங்க சொல்றீங்களே, இத கொஞ்சம் விளக்க முடியுங்களா? இவங்க ஃபாலோ பண்ணல. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணா இவங்களால டெபாசிட் வாங்க முடியாதுன்னு தெரியும். அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க ஏற்கல. ஆனா ஒரு இமேஜ், இவங்களும் ஆர்டிபிஷியலா அந்த இமேஜுக்கு பவர் கொடுத்து ஒரு இமேஜை சித்தரிச்சு வச்சிருக்காங்க. இந்த இமேஜ் பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்துல போய் கடத்துறாங்க. இது மூலியமா தன்னுடைய சித்தாந்தத்தை தக்க வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே இல்யூஷனரி திங்ஸ் தானே தவிர எதுவும் உண்மையானது கிடையாது. இப்ப நீங்க பெரியார் சொல்றத திமுக ஏற்பதில்லைன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க திமுக எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க பெரியாரோட கொள்கைகளை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா? திமுக கூட ஏற்காதுன்னு சொல்ற பெரியாரோட கொள்கையை. சமத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை, இதெல்லாம் பெரியார் கொள்கை தானே, ஏத்துன்னு தானே இருக்காங்க. பெண் உரிமை பெரியார் தான் பேசினாரா? பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தானேங்க பெண்களே உரிமையோட இது பண்றதா தானே எல்லாருமே சொல்றாங்க. தாவேகான்னு ஒரு கட்சி வந்திருக்குங்க, பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா கொண்டிருக்கிறார். அவரே 2 பெண்களை கொள்கை தலைவரா கொண்டிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த 2 பெண்களும்
பெரியாரால வந்தாங்களா, பெரியாருக்கு முன்னாடி வந்தாங்களா? இல்ல, அந்த மாதிரி இருந்த தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு மீண்டும் எல்லாரும் பின்னாடி பின்தங்கப்பட்டுட்டாங்க. அதை மீண்டு கொண்டு வந்தது பெரியார் தான். பெரியார் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் வீடியோ போடுற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய வாதம் கூட. ராணி லட்சுமிபாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? இல்ல, அவங்க வடநாட்டு, இவங்க சொல்ற மாதிரி வடக்கின்னு வச்சுக்கலாமா? எந்த பெரியார் அவருக்கு உரிமை வாங்கி கொடுத்தாங்க? இல்ல, வட இந்தியாவையும் நம்ம நாட்டை பத்தி தாங்க நம்ம பேசணும். நம்ம நாட்டுலதான் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். வேலுநாச்சியார் அவர்கள் பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடியா? இல்லங்க, நான் எந்த பக்கம் போனாலும் நீங்க அணை கட்டுறீங்க, என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவாக ஒரு விஷயத்தை கேட்க வரேன். பெரியாருடைய பெயரை சொல்லிதானே அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பொய் வேற எதுவுமே கிடையாது. பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லி ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் அரசியல் பிரச்சாரத்தப்போ பெரியாருடைய கொள்கைகளை மேடையில பேச சொல்லுங்க. சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிதானே உதயநிதி அதுக்கப்புறம் தானே 40க்கு 40 ஜெயிச்சாங்க. எதை ஒழிப்புன்னு? சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே திமுக 40-40 ஜெயிச்சது. ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவரு எதுக்காக கோவில் பூஜைக்கு போனாரு? சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றதுக்கு முன்னாடி கூட தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கல. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பெரியார் சொல்லல, பெரியாருக்கு முன்னாடி ஆங்கிலேயர் சொல்லிட்டான், அவங்களுக்கு முன்னாடி அரேபியர்கள் சொல்லிட்டாங்க. சொன்னவர்கள் காணோம், சொன்னவங்களுடைய வரலாறு காணோம். சனாதனம் இன்னைக்கும் நிக்கும், இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் வந்தாலும் நிக்கும். சரி, ஓகே. அப்ப இப்படி நான் கேக்குறேன், பெரியார ஏத்துக்க முடியாதுன்னு நீங்க சீமான் சொல்றத அப்ப ஏத்துக்கிறீங்களா? பெரியார திட்டுறத முதல் முறையாக சீமானும் தேசிய பொது உடைமை கட்சியும் ஒரு புள்ளியில் இணைய தொடங்குகிறதா? சீமான் அவர்கள், அதாவதுங்க, நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேங்க. அரசியலை பொறுத்தவரையில் எனக்கு இதுதான் கொள்கை அப்படி என்று யார் வராங்களோ அதுதான் அரசியலுக்கு தேவையானது. காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, மக்களுக்கு ஏற்ப என்னோட கொள்கையை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வியாபாரமே தவிர தத்துவம் கிடையாது. இதே சீமானவர்கள் பெரியார ஆதரிச்சு பேசுறாரா இல்லையா? அவர் சொல்ற, நான் படிச்சேன், தெளிவு பெற்றுட்டேன். இப்ப சீமான் தனித்தமிழ்நாடு பேசுறாரு, நாளைக்கு படிச்சு தெளிவுபட்டு நான் இந்திய தேசிய ஒற்றுமைக்காக பாடுபட போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இந்திய தேசிய ஒற்றுமைக்காக, அதாவது கருத்துக்கள், சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்கணும், அதுல நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சீமானவர்கள் இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறார். ஒரு 5 வருஷம் கழிச்சு பாப்போமே. ஆதரிப்பாருன்றீங்க? ஆமா, பாருங்க, அவர் ஆதரிச்ச பல பேரை எதிர்த்திருக்காரு, எதிர்த்த பல பேரை ஆதரிச்சிருக்காரு. அரசியல் சந்தர்ப்பவாதம் என்னைக்குமே ஏற்க மாட்டோங்க. அரசியல்ல கொள்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தேசியம் அப்படின்றது அவரோட இது. பட் நான் ஒரு சேஞ்சா பாக்குறேன். ரீசெண்டா பத்திரிகையாளர் மணி அவர்களோடு பேசின போது தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு கருத்தியல் ரீதியா தான் சொல்றதை தவிர நான் தனித்தமிழ்நாடு கொடுக்குறேன்னு நான் கேட்கறேன், அது கிடையாது. இந்திய தேசத்துக்குள்ளதான் நான் தமிழ் தேசியத்தை பேசுறேன். அது ஒரு கருத்து, தமிழர்களுக்கான கருத்து, அதுதான் தமிழ் தேசியம்னு ஸ்டாண்ட் பண்ணி மாத்தி. நாடு கேட்டால் அரசியல் அங்கீகாரம் இருக்காது. கான்ஸ்டிடியூஷன். எலெக்ஷன் கமிஷன்ல எந்த ஒரு கட்சி பதிவு பண்ணணும்னாலும் அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் ஒத்துக்கணும், கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்கணும். மக்களை திசை திருப்பறதுக்கு வேணா இது நாடே இல்ல, இது அரேபியன் கொடுத்தான் அப்படின்னு வசனம் பேசலாம். ஆனா இந்தியான்ற ஒரு நாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தரால இந்தியால அரசியல் கட்சி தொடங்க முடியாது. நீங்கள் இயக்கம் நடத்திக்கலாம். அரசியல் கட்சி தொடங்கணும்னா நீங்கள் தேசியத்தையும் தேசத்தின் சாசனத்தையும் ஏத்துதான் தொடங்கணும். தொடங்குறதுக்காக ஏத்துக்கிட்ட நீங்க தொடங்குறதுக்கு அப்புறமா மக்களை திசை திருப்பதற்காக இது நாடே இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களோட நிலைப்பாடு என்ன? அங்கே டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. பட் பாஜக கொஞ்சம் க்ளோஸா போற மாதிரி தானே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வாலண்டரியா வாண்டடா வண்டியில ஏறன்ட்டு நான் ஆதாரம் கொடுக்குறேன் சீமான் பேசுறதுக்குன்றாங்க. சோ இதான் எதிர்பார்க்கலாங்களா? சீமான் அவர்கள் பேசிய விஷயம் பெரியார் அவருடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்துறதுனால, அது பாஜக பல வருடமா சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இஷ்யூ ஸ்பெசிபிக்கா அதுக்காக தமிழ் தேசியமும் தேசியமும் முன்னாக முடியாது இல்லைங்க. அவருக்கு தமிழ் தேசியமே முழுசா இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். தமிழ் தேசியம் அப்படின்னாலே அவர் முழுமையான ஸ்டாண்டர்ட்ல நிக்கலன்னு சொல்றேன். ஓகே, சோ இது ஒரு இஷ்யூ ஸ்பெசிபிக்கா அவங்க போறாங்க. பட் சீமான் சொன்ன கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். பெரியார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீமானின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறதா பாஜக அண்ட் தேசிய பொது உடைமை கட்சி?
பாஜக ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. தேசிய பொதுவுடைமை கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை இப்ப பேசி ஃபேமஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏங்க அவரு ஆல்ரெடி ஃபேமஸ்ங்க. பெரியாரை பற்றிய உண்மை விஷயம் சமுதாயத்துல சொல்லணும். ஆனால் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஏன் பெரியாரை பத்தி பேசினாருன்னா தாவேகாவை தாக்குறதுக்கு. பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, திமுகவை நாம் தமிழர் கட்சி எதிர்த்தாங்களா? ஏறக்குறைய ஒரு 10 வருஷமா எதிர்த்துட்டு இருக்காங்களா? 10 வருஷமா எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரியார் அவர்கள் என்னுடைய கொள்கை தலைவர் இல்ல, அவர் வந்து என்னவர் இல்ல, ஆனால் வந்து அவர் போற்றத்தக்கவர் அப்படின்லாம் பேசினாரா? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட கழகத்துல பயணம் செஞ்சாரு, அப்போ புகழ்ந்து பேசினாரு நான் சொல்லல. அரசியல் கட்சிக்கு வந்து புகழ்ந்து பேசினாரா? என்னைக்கு தாவேகா பெரியார தூக்கிச்சோ அப்ப அவர் பெரியாரை எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் ரியாக்டிங் டு தி சிச்சுவேஷன், அவ்வளவுதான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், இந்த தத்துவமே அழிக்கப்பட வேண்டிய ஒரு தத்துவம். எப்படியா அவர் பேசுறாரு, சந்தோஷம்தான், அதுல மகிழ்ச்சி, அதுல வரவேற்கும். ஆனால் அவர் பேசுவது மக்களுக்கு புரிதல் வரணும்ன்றதுக்காக கிடையாது, தன்னுடைய அரசியல் இருப்பை காப்பாத்திக் கொள்றதுக்காக. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி பெரியார தாக்குற விஷயத்துல தேசிய பொது உடைமை கட்சியும் சீமானின் கருத்துக்களை மறைமுகமாக ஆதரிக்கிறது. நான் வந்து வரலாறு படிச்சிருக்கேங்க. 1192 எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லி பெரிய எதிரியை உள்ள விட்டுட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த உள்ள வந்த எதிரி என்ன பண்ணிட்டாங்க, நாட்டையே சூறையாடிட்டாங்க. நம்ம வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் எல்லாம் கிடையாது. தேசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம் நண்பர். தேசத்தையும் தேசியத்தையும் எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம் எதிரி. சில பாயிண்ட்ல அவருக்கு நமக்கு நல்லது பண்றாங்க பாருங்க. ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு பர்சனலா ஒருத்தர் வந்து நல்லது பண்றாங்கன்னா கூட என்னுடைய தேசத்தையும் தேசியத்தையும் எதிர்த்தால் தேசிய பொதுவுடைமை கட்சிக்கு அவர் எதிரானவர் தான், எதிரிதான். ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஒருத்தரை நம்ம பிடிக்காத ஒருத்தரை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுனால அவரை நாம் நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய தத்துவத்தை ஏற்கிறாங்களா, நம்மளுடைய சித்தாந்தத்தை ஏற்கிறாங்களா, அன்னை பாரதத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்களா, நம்மளுடைய நண்பர். இது இல்லை என்றால் சீமான் வந்து அந்த தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்கன்னு ஒத்துக்கலாம். பெரியார் வந்து நீங்க சொல்ற மாதிரி சமூக நீதி, பெண் உரிமை, இது வந்து ஓகே, அதெல்லாம் முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் பெரியாரும் அதற்கான ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்கிறார், அதற்கான ஒரு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அப்படின்னும் போது இது பாரத தேசத்தின் குணம் தானே. ஏன் பெரியார் வந்து நீங்க எதிரியா பார்க்கணும்? 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு தினம் என்று சொல்லி பாரதத்துல யாருமே கொண்டாடுறாங்க. பாரத தேசத்துடைய ஃபேஸ் ஆஃப் பாரத், ஐகான் ஆஃப் பாரத்தாக இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை அவமதித்து எந்த ஒரு நபரும் அரசியல் செஞ்சது கிடையாது பாரதத்துல. தேசத்தையும் தெய்வத்தையும் பெண்களையும், குறிப்பா பெண்களையும் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு நபரை எக்காரணத்து கொண்டும் என்னைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் அவர் பேசின என்ன தத்துவமாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமரை வந்து தொடர்றதுக்கே எல்லாரும் பயப்படும் போது அவர் தொட்டு அதை ஒரு வெற்றிகரமான அரசியல் இயக்கமாகவும் திமுக மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு பெருமையான விஷயமா தானே அவங்க பார்ப்பாங்க. அதாவதுங்க, அரேபியர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க, கோவில் அடிச்சாங்க. அயோத்தியாவில் இருக்கும் ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் இருக்க கோவில் அடிச்சாங்களா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? முகலாய சாம்ராஜ்யம் இருக்கா இன்னைக்கு? இல்லை. ஆனால் இணைக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் பிரம்மாண்டமாக ஸ்ரீராமர் வந்து எழுந்தருளி இருக்காரு. அதுதான் சனாதனத்தோட சக்தி. தற்காலிகமா ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷத்துடைய வெற்றியை நீங்க பாக்காதீங்க. இந்த உலகம் இருக்கும் வரையில் சனாதனம் இருக்கும், ராமர் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார், இந்த தேசம் இருக்கும், தெய்வம் இருக்கும். இந்த உண்மைக்கு உதவியாக கூட சேர யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் நம்மவர்கள். எதிர்த்து நிற்பவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் நாம் எதிர்ப்பவர்கள் தான். பட் நீங்க தாவேகா பேர் இழுத்ததாலையும் நான் கேட்க வேண்டியிருக்கு. தாவேகா வந்து பெரியாரையும் ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க, தேசியவாதியான காமராஜரையும் ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க, இந்த தேசத்திற்கான கான்ஸ்டிடியூஷனை கொடுத்த அம்பேத்கர் அவர்களையும் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. சோ இது
ஒரு முரண்பாடா பாக்குறீங்களா, இல்ல எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்கிற ஒரு பக்குவமா பாக்குறீங்களா? நான் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை வந்து எங்களுடைய கொள்கை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கிறதா சொல்லிட்டாரு. அதனால கேட்கிறேன். நல்ல கொள்கையை மட்டும் எடுத்துக்கிறேன்னா கெட்ட கொள்கையை அவர் பேசியிருக்காருன்னு ஒத்துக்கிறாரு. இல்ல அதாவது கடவுள் மறுப்புன்ற கொள்கையை விட்டுட்டு எது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துக்கிறோன்ற மாதிரி. கொள்கையை தவிர மீதி எல்லா கொள்கையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரா? அவர் என்ன சொல்றாரு? எல்லார்கிட்டையும் நல்லதுதான் எடுத்துக்கிறேன்றார். பெரியார் அவர்கள்கிட்ட இருந்து நல்லதை எடுத்துக்கிறேன்றார். அப்ப கெட்டதை நான் எடுக்கலன்னு சொல்றாரு. அப்ப கெட்டதை அவர் பேசியிருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா மத்த எல்லா தலைவர்கள் பத்தியும் சொல்லும் போது இந்த விளக்கம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அம்பேத்கர் பத்தி பேசும்போதோ, காமராஜர் பத்தி பேசும்போதோ, அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் பத்தி எல்லாம் பேசும்போது இந்த விளக்கம் கொடுக்கல. பெரியாருன்னு சொன்ன போது மட்டும்தான் இந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அம்பேத்கர் அவர்களை அவர் ஏற்கும் போது கூட முழுமையாக தேசிய சிந்தனையை அவர் ஏற்கலையே. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தேசத்திற்காக பாடுபட்டாரா இல்லையா? அவர் தேசியத்தை பேசினாரா, திராவிடத்தை பேசினாரா, தமிழ் தேசியத்தை பேசினாரா? 100% அம்பேத்கர் மாதிரி ஒரு நேஷனலிஸ்ட்ன்றது இந்தியாவுக்கு கிடைச்சது வந்து ஒரு வரம். தேசியவாதியை தன்னுடைய கொள்கை தலைவராக கொண்ட இவர் தன்னுடைய கொள்கையாக கொண்டது தமிழ் தேசியம், திராவிடம் சொன்னார். அப்படின்னா என்னன்னு கூட அவருக்கு தெரியாது, அது வேற விஷயம். பெயரளவில் கூட தேசியம் சொல்லலையே. 2 ஆகச்சிறந்த தேசியவாதிகளை தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றவரு தேசியம் தன்னுடைய கொள்கைன்னு சொல்லலன்னா அவர் எந்த அளவு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காருன்னு பாருங்க. இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் சீமான் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன், எதிர்க்கிறேன். மத்த திமுகவை விமர்சிக்கிறேன், எதிர்க்கிறேன். ஆனால் அவங்களாவது பரவாயில்ல, எதுக்காக நிக்கிறோம்னு ஏதோ ஒண்ணு ஒரு 10% தெளிவு இருக்கு. இவர் எதுக்காக வராருன்ற தெளிவு அவருக்கும் இல்ல, அவரை நம்பி வரவங்களுக்கும் இல்ல. அதுதான் பிரச்சனை. வார்த்தைகளை யூஸ் பண்ணதான் நினைக்கிறேன். வீட்டுல உட்காந்துனே இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் அவரால் தீர்மானிக்க முடியுதா ஒரு பலம் குறைந்த தலைவரா நீங்க இடப்படலாமா? அதாவதுங்க 20 வருஷமா திரை உலகத்துல வந்து உழைச்சிருக்காரு. அதை நம்ம வந்து மதிக்கிறோம். அவர் 20 வருஷமா திரை உலகத்துல சம்பாதிச்ச பெயருக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. அதை நம்ம மதிக்கிறோம். இதனால அரசியல் அவர் சொல்றது சரின்னு எடுத்துக்க முடியாது இல்ல. புரியுதுங்களா? அப்போ அரசியலை பொறுத்தவரையில் அவர் ஆபத்தானவர் என்பதை ஆபத்தானவர் தான் சொல்றோம். நான் விஜய் அவர்களுடைய சினிமாவை விமர்சிக்கலையே, தனிப்பட்ட முறையில விமர்சிக்கலையே. அவருடைய தேசத்திற்கு ஆபத்து, இளைஞர்களை திசை திருப்புவது, இந்த தேசத்தை புரட்சிகரமான தேசமாக மாற்றாமல் தடுப்பதற்கு ஒரு பெரிய சக்தியாக அவர் இருக்கார். அதனாலதான் நம்ம வந்து பயங்கரமா எதிர்க்கிறோம். இல்ல புரட்சிகரமான இதெல்லாம் அவர் தடுக்கிறாருன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் வராம சாராயம் குடிச்சு சாக கிடந்தவங்க எல்லாம் போய் நேர்ல போய் பார்த்து ஆறுதல் கொடுத்திருக்கிறாரு. புதிய விதமான அரசியலை தானே அவர் கொண்டு வராரு. நான் வந்து அந்த விஷயத்துல வந்து எதிர்க்கிறேங்க. கள்ளச்சாராயம் குடிக்க சொல்லி யாராவது கட்டுப்படுத்தினாங்களா? கட்டாயப்படுத்தினாங்களா யாரையாவது? இல்ல அது அவங்களுடைய ஓன் கொழுப்புலதான் போய் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அவர்களுக்காக நீங்க போறீங்க. தேசத்திற்குடைய பாதுகாப்பிற்காக இறந்த எத்தனை ராணுவ வீரர்களுடைய மரணத்திற்கு நீங்க போயிருக்கீங்க? இல்லங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் கர்ச்சீஃப் கட்டி நல்லா நின்று இருந்திருக்கிறாரு. அதுவே நம்ம சமூக ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் கர்ச்சீஃப் கட்டின்னு முகத்தை மறைச்சு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவரை நின்று பின்பு அந்த போட்டோவே கசிந்ததும் வருவாரு. தமிழ்நாடு முழுமையும் போராடினாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து மக்கள் போராட்டமாக மாறிய பின்பு நான் போராடலன்னா தப்பாயிடுமோன்றதுக்காக பல பேர் வந்தாங்க. ஜல்லிக்கட்டு தடை பண்ணப்ப அவருடைய கருத்து என்ன? அப்ப அவர் அரசியலுக்கு வரல. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் அவர் அரசியலுக்கு இல்ல. இல்ல இப்ப பரந்தூருக்கு போறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியை நீங்க எவ்வளவோ கிண்டல் பண்ணீங்க. இப்ப வந்து களத்துல இறங்கி அவர் வந்து காமிக்க போறாரு. பட் சில பல சங்கடங்கள் இருக்கு. ஏன்னா நேத்து கூட தாவேகா நிர்வாகி ஒருத்தர் வந்து இது ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது, டிவில பேசும்போது அது கோரமண்டல் கோஸ்ட்ல இருக்குது, அதனால புயல் வரும்ன்ற மாதிரி சில தவறான தகவல்கள் எல்லாம் கூட சொல்லி இருக்கிறாங்க. பட் ஸ்டில் விஜய் அப்படின்றவரு களத்துக்குள்ள வரும்பொழுது அதோட வீரியம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் வேணான்னு சொல்லி பிளைட்ல போய் இறங்க போறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அவர் எதுக்காக வேணாம் சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. இதனால நடக்கக்கூடிய பாதிப்புகளோ, இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, இந்த பாதிப்புக்கு விளைவு வந்து இந்த மாதிரி நடக்க போகுது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
இல்ல நம்மளும் வந்து ஒரு பத்திரிகை நபர்களாக விஜய் அவர்களை ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். அட்லீஸ்ட் குண்டு எழுதி வச்சதை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி படிப்பாங்க அப்படின்னாவது நம்ம நினைக்கிறோம். பட் இது வரைக்கும் அது நடக்கல அப்படின்றதும் எங்களுக்கும் ஒரு வருத்தமான விஷயமாகத்தான் இருக்கிறது. அது நடக்காதுங்க. நான் தான் சொல்றேனே, அவரை பொறுத்தவரையில் பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்களோ அதற்கு அவர் வந்து செய்யறாரு. சிஎம் ஆயிட்டாருன்னா கொடுத்துதானுங்க ஆகணும். புரியலங்க. சிஎம் ஆயிட்டாருன்னா பிரஸ் மீட் கொடுத்துதானே ஆகணும். என்ன ஆயிட்டா? சிஎம் ஆயிட்டாலாம். சிஎம் ஆயிட்டா ஆனா தானே என்னங்க மாநாடுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் ஃபுட்ஃபால்ஸ், ஃபாஸ்டஸ்ட் 2 மில்லியன் ஃபுட்ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சினிமா ரேஞ்சுக்கு மாநாடுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அவங்க இருந்தாங்க. நாளைக்கு விஜய் போட போற ட்வீட்டுக்கு எவ்வளவு லைக்ஸ் வரப்போகுது, ரீட்வீட் வரப்போகுதுன்றதுதான் தமிழ்நாடு ஹாட் டாபிக்கா இருக்க போகுது. நீங்க ஆனாதானு கேஷுவலா சொல்றீங்களா? சினிமா ரேஞ்சில அவர் பண்ணாரு, சினிமா ரேஞ்சில கூட்டம் வந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அவர் பின்னாடி மக்களே இல்லைன்னு நான் சொல்லல, அந்த மக்களுக்கு உண்மை தெரியாததுனால இருக்காங்கன்னு சொல்றேன். அவர்களுடைய பின்னாடி நிற்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து பேசுறேன். விடுத்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னால், தனி மனிதனை உங்களுக்கு பிடிக்கும் என்ற காரணத்தினால நீங்க போனீங்கன்னு சொன்னால், யாருக்காக நீங்க போறீங்களோ, உங்களுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க உழைக்கிறீங்களோ, அந்த தலைமுறையுடைய எதிர்காலத்தை நீங்க வந்து ரிஸ்க்ல வைக்கிறீங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றது வந்து நீங்க பார்க்கக்கூடாதுன்றீங்க. அதே மாதிரி எதிரிக்கு எதிராக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு பெரிய எதிரி உள்ள விட்டுறக்கூடாதுன்னு சொல்றீங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் வைக்கிற கொள்கையும் தவறானதாக இருக்கிறது, விஜய் வைக்கக்கூடிய கொள்கையும் தவறாக இருக்கிறது. இந்த ரெண்டு எதிரியில் ஆபத்தான அந்த பெரிய எதிரியாக நீங்க யாரை பாக்குறீங்க? அதாவது அரசியல், நான் வலிமையை வச்சு சொல்லல, அரசியல் புரிதல் இல்லாததுனால சொல்றேன். விஜய் போன்ற நபர்கள் வந்து அரசியலுக்கு ஆபத்தானவர். தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அரசியலுக்கு ஆபத்தானவர். பெரியார் அவர்களை நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், 1947 அன்னை பாரதத்தையே எதிர்த்தவர் தன்னுடைய விளம்பரத்திற்காக. அதெல்லாம் ஆபத்தான அரசியல். எந்த கொள்கையை கூட ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். இது வந்து நாட்டுக்கு ரொம்ப 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 ஆபத்தானது. அதனால ரொம்ப ஆபத்தான எதிரி யார் என்று சொன்னால் தாவேகா. ஓகே, ஏன்னா சீமானுடைய கொள்கையை நாம் எதிர்க்கலாம், என்ன கொள்கையே இருக்குது அப்படின்னு தெரியல, அதனால எதிர்த்தாகணும்ன்றீங்க. ஆமா, நிச்சயம். சீமான் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அவருடைய கொள்கைன்னு ஒண்ணு முன்வைக்கிறார். தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்கு நாம் எதிரானவர்கள் இல்ல. தமிழ் தேசியம் அப்படின்னா, தமிழ் தேசியத்துல தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் நீங்க முழுமையா எடுத்தீங்கன்னா யாரை எதிர்க்கணும் யாரை ஆதரிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் முழுமையா தயாரா இருக்காரா? தலைவர்களை பற்றி போற்றி புகழக்கூடியவரா இருக்கிறாரா? இப்ப புகழ ஆரம்பிச்சிருக்காரு. அவர்களை எதிர்ப்பவர்களை எதிர்க்க தயாரா இருக்காரா? தமிழ் என்று சொன்னால் சிவபெருமானை விட்டு முருகப்பெருமானை விட்டு நீங்க தமிழ் பேச முடியுமாங்க? சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் எதிர்க்கக்கூடிய நபர்களை நீங்க ஆதரிப்பீங்களா? ஆதரிப்பாரா ஆதரிக்க மாட்டாரான்னு மக்களுக்கு தெரியும். நிறைய நம்ம லோக்கல், அதாவது லோக்கல் சென்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பேசிட்டோம். தேசிய பொது உடைமை கட்சியும் தேசிய பார்வையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. INDA கூட்டணி பிரேக் ஆகுதா அப்படின்றத நிறைவாக நம்ம பேசுறோம். ஏன்னா மோடி ஒரு வளர்ச்சி நாயகன் அவர் பிராண்ட் பண்றாரு. காஷ்மீர்ல ஒரு சுரங்கப்பாதையை திறந்து வைக்கிறார். ஓமர் அப்துல்லா அப்படி புகழ்றாரு. லோக்கல்ல யாராவது இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அப்படி புகழ்வாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து பாஜகவுடைய மெம்பர் ஓமர் அப்துல்லா அப்படின்ற அளவுக்கு அந்த வளர்ச்சியை அவர் பாராட்டி இருக்கிறாரு. சோ மோடி இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரா? பழைய எதிரிகள் ரசிகர் படையில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களா? இதை நீங்க சொல்லும் போது எனக்கு இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசின விஜய் அவர்களுடைய ஒரு பாடல் வரி ஞாபகம் வருதுங்க. ஏன்னா நேற்றைய எதிரி வந்து இன்னைக்கு ரசிகர் படையிலேன்னு ஏதோ ஒரு வரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில்
தன்னை எதிர்த்தவர்கள் கூட இன்று அவர்களுடைய ரசிகர் கூட்டத்துல சேர்ற அளவிற்கு அவருடைய உழைப்பும் வளர்ச்சியும் இருக்கு. காஷ்மீர் இப்படி போன்ற ஒரு மாநிலமாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை காஷ்மீர்ல இருந்தவங்களுக்கே இல்ல. அதை நடத்தி காட்டிக் கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். காஷ்மீர்வாதியாக உமர் அப்துல்லா சொல்லியது 100% உண்மை. என்ன சொல்றாரோ அதை செய்யறார். புது வாழ்க்கை தரேன்னு சொன்னாரு, புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். வளர்ச்சி தரேன்னு சொன்னாரு, வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறார். மாநில அந்தஸ்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் கொடுப்பார் அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொல்வதை செய்யக்கூடிய அளவிற்கு, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான தலைவராக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்வது எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்ட உண்மை. நான் ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா காஷ்மீர் அப்படின்னா இப்போ நாம வந்து ஒரு வேலை நிமித்தமா இருக்கோம், காஷ்மீருக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னாலே நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும். எல்லாருமே கேட்பாங்க, ஐயோ காஷ்மீருக்கு போறியாப்பா பாத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் அதற்கான இயற்கை வளமும் அந்த கொஞ்சம் இயற்கையும் நம்மளுக்கு ஞாபகம் வராம துப்பாக்கியும் ரத்தமும் குண்டுகளும் தான் நம்மளுக்கு ஞாபகம். ஆனா இந்த 370 தூக்குனதுன்ற ஒரு விஷயத்தால மட்டுமே காஷ்மீர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? 370 தூக்குனது மட்டும் கிடையாதுங்க. காஷ்மீர் மட்டும் சொல்லல, சத்தீஸ்கர்ல நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிக்கு என்ன சோர்ஸ்? அவங்க பணம் கொடுத்து வைக்கிறாங்க. பணம் எங்க இருந்து வருது? பாகிஸ்தான்ல இருந்து வருது. எப்படி வருது? கள்ளப்பணமா வருது. அப்ப டிமானிட்டைசேஷன் மூலியமா கள்ளப்பணத்தை ஒழிச்சிட்டாரு. கருப்பு பணத்திற்காக தான் டிமானிட்டைசேஷன் நினைக்கிறாங்க. கருப்பு பணமும் குறைக்கப்பட்டுச்சு, கள்ளப்பணம் முழுமையா அகற்றப்பட்டுச்சு. ஒரே கல்ல 2 மாங்காய், அதுதான் டிமானிட்டைசேஷன். அதுதான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இல்ல நம்மளே யோசிச்சிருக்கோம், என்னடா இது நம்ம 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நம்ம வந்து ரோட்ல நிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா பாகிஸ்தான்காரங்க வந்து இப்ப அரிசி பருப்புக்கே வந்து ரோட்ல நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ இங்க தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெருக்கிட்டதுன்ற மாதிரி அங்க ஒரு எஃபெக்ட் இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்கணும். தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர்னு யோசிச்சு பாருங்க. தீவிரவாதம் பண்டு வரல, தீவிரவாதம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பொதுமக்களுக்கு சும்மா காசு இல்ல, நீ படி, வேலைக்கு போ, சம்பாதின்ற ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. பயப்படுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்ப பாதுகாப்புக்கு வந்தா இதெல்லாம் பண்ணிருவியா? பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், ஆனா எங்களை கொன்றுவாங்கன்ற பயம் இருக்கு. உங்களை பாதுகாக்கிறது என்னோட கடமை, என்னை தாண்டி யாரும் தொட முடியாது அப்படின்ற ஒரு சூழலை காஷ்மீர்ல உருவாக்குறாரு. மக்களுக்கு நம்பிக்கை வருது. கல்ல அடிச்சு காசு வாங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே படிச்சு முன்னேறி வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய எதிர்காலத்தை கொடுக்கிறார். மாநிலம் முழுமையா மாற தொடங்கிருச்சு, தொடங்கிருச்சு. அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிய தொடங்கிருச்சு. அதனால மாற்றம் காண வருது. பட் ஃபைனல் क्वेश्चन எழுதி கேக்குறேன். அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் லாபங்களுக்காக மீண்டும் இந்த 370 அப்படின்றது வந்து கொண்டு வரதுக்கான வாக்குறுதிகள் அரசியல் கட்சி வைப்பாங்களா? இல்லைன்னா ஓமர் அப்துல்லா சொன்ன மாதிரி 370 ஒரு முடிஞ்சு போன விஷயம், நம்ம வந்து இனிமேல் லுக்கிங் ஃபார்வர்ட் தான் பண்ணுமே தவிர திருப்பி அதை நோக்கி நம்ம பயணிக்க கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் கட்சிகளுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் அன்னை பாரத தேசத்தின் அங்கம்தான். அந்த மாநிலம் வளர்ச்சிக்காக யார் குரல் கொடுத்தாலும் ஆதரிக்கலாம். ஆனால் அந்த மாநிலம் தேசத்தை விடுத்து வேற அப்படின்னு சொன்னால் யார் குரல் கொடுத்தாலும் நம்ம எதிர்ப்போம். ஒரு சூழல் மீண்டும் அன்னை பாரதத்துல வராது. ஆர்டிகல் 370 மாறி ஒரு விஷயம் இனி பாரதத்தில் எந்த இடத்திலும் நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டோம். அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தெளிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஓமர் அப்துல்லா சொல்ற மாதிரி மத்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்புறீங்களா? அரசியல் எதிர்காலம் வரலன்னா அரசியல் எதிர்காலத்தை மறந்துட வேண்டியதுதான். கட்சிகளை மக்களே நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மக்களே நிராகரிக்க ஆரம்பிச்சிருவோம். அருமை அருமை அருமையா சொன்னீங்க சார். மிக்க நன்றி சார். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். என்னுடைய குறுக்கீடு இல்லாம ஏதாவது ஒண்ணு இந்த பேசின கருத்துக்கள், பெரியார், சீமான், விஜய், காஷ்மீர், இதை பற்றி என்னுடைய குறுக்கீடு எதுவும் இல்லாமல் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா நிறைவு கருத்தாக. பெரியார் அவர்களாகட்டும்,
இல்ல விஜய் அவர்கள் ஆகட்டும், இல்ல காஷ்மீர்ல நடந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இந்த எல்லாத்திற்கும் ஒரு தீர்வுன்னு சொன்னால் நான் எப்பயும் சொல்வது, எப்பயும் நம்புவது தேசிய சிந்தனை. தேசிய சிந்தனையும் நம்மளுடைய வரலாற்று தெளிவும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நாம ஏற்கனவே சொன்ன எல்லாரையும் நம்ம புறக்கணிச்சுட்டு ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளை இப்படி போன்ற யாரும் திசை திருப்ப முடியாது. அது உணர்ச்சி பூர்வமாக இருக்கலாம், பொய்யின் காரணமாக இருக்கலாம், இல்ல ஒரு கட்டுக்கதையை உருவாக்குவதன் காரணமா இருக்கலாம். நம்மள யாருமே திசை திருப்ப முடியாது. 2 விஷயம் தேவை. ஒண்ணு தேசிய சிந்தனை, இன்னொன்னு வரலாற்று தெளிவு. இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கணும். ஒவ்வொரு தேசியவாதியும் தனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு நம்மளுடைய உண்மை வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கணும். இது செஞ்சிட்டா பெரியார பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்ல. தாவேகா போன்ற எந்த கொள்கையும் இல்லாமல் அரசியல்ல மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிடலான்னு சொல்லி இன்னொருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்ல. காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள அங்கமா இல்ல இந்தியா விட்டு வேற நாடா என்ற சிந்தனையை வாய்ப்பும் இல்ல. ஒட்டுமொத்த தேசமும் தேசிய சிந்தனையில வந்துருச்சு, தெளிவான சிந்தனையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் உலகை ஆளக்கூடிய மாபெரும் தேசமாக அன்னை பாரதம் வரும். அதை நோக்கிதான் நமது பயணம். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மகத்தான காரியத்தை நாம் நடத்தி காட்டுவோம் சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி 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 சார். நேர்களே, ஆக்சுவலா இது ஒரு ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கான்வர்சேஷனா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தமிழகத்தில் இருக்கிறது. அது கட்டமைக்கப்பட்ட பிம்பமா இல்லை சொந்தமாக கட்டமைத்த பிம்பமா அப்படின்றதுதான் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பட் சமீபத்தில் ஒவ்வொருவரும் அந்த பிம்பத்தை உடைப்பதை பார்க்கும்போது பல உண்மைகள் வருது. ஏன்னா வன்மத்துல அந்த பிம்பத்தை உடைக்கிறாங்களா இல்ல உண்மையை கொண்டு உடைக்கிறாங்களா அப்படின்றது பல உண்மைகள் வெளியே கொண்டு வருகிறது. அதே மாதிரிதான் தேசிய பொதுவுடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் இன்று பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக பெரியாரை மக்களே அந்த சமயத்தில் ஆதரிக்கவில்லை, திமுகவும் ஆதரிக்கவில்லை அப்படின்ற உண்மையும் நமக்கு வரலாற்று பூர்வமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்ட் முக்கியமாக கொள்கை அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு கொள்கை கரெக்டோ தப்போ அதை எதிர்த்து நம்ம போராடலாம். ஆனா என்ன கொள்கைனே தெரியாம இருக்கிறவங்க கிட்ட நம்மளால போராடவே முடியாது. அது ஆபத்தான எதிரியாக இருக்கும் அப்படின்னு தாவேகா மீதும் சொல்லியிருக்கிறார். தாவேகா விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது இன்னும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த மக்களை அவர்கள் சந்திக்க போகும்போது அது சீமான் சொல்றத அப்ப ஏத்துக்கிறீங்களா? பெரியாரை திட்டுறத முதல் முறையாக சீமானும் தேசிய பொதுவுடைமை கட்சியும் ஒரு புள்ளியில் இணைய தொடங்குகிறதா? சீமானவர்கள், அதாவதுங்க நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். சொல்வது என்னவென்றால் அது தேசியத்தை நோக்கிய பயணமாக இருக்கும்போது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வு இருக்கும் அப்படின்றதான் அவர்களுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. சசிகரன் அவர்களோடு நிச்சயமாக இன்னும் பல கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நன்றி சார், மிக்க நன்றி உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.